வணக்கம். நான் சந்தியா ராதாகிருஷ்ணன் பேசுகிறேங்க. இன்னைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா, சுண்டக்காய் கொத்தவரங்காய் காரக்குழம்பு. இது காஞ்ச சுண்டக்காலையும் காஞ்ச கொத்தவரங்காலையும் பண்ணுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, வெள்ளை வெங்காயம் ஒரு 3, தக்காளி நாட்டு தக்காளி 4, வெள்ளைப்பூண்டு, அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, வடகம், சுண்டக்காய் வத்தல், கொத்தவரங்காய், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, நெல்லிக்காய் சைஸ் புளி. இந்த இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் இந்த குழம்பு பண்ணிடலாங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சுங்க. ஆன் பண்ணி கொஞ்சம் நல்லெண்ணெய் இதில் ஊற்றுறேன். கொஞ்சம் இது நல்லெண்ணெய் நிறைய இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். ஏன்னா இது ஒரு காரக்குழம்பு இல்லைங்களா, எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கணும். சுண்ட வத்தல் போட்டு பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் தாராளமாகவே நீங்கள் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் இல்லை 6 டேபிள் ஸ்பூன் ஊற்றலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு நாள், இப்போ சம்மர் இல்லைங்களா, கெடாமல் இருக்கும். எண்ணெய் நிறைய ஊற்றி பண்ணாதான். குழம்பு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்ற தான் செய்யணும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இந்த சுண்ட வத்தல் அதில் போடலாம். இந்த கொத்தவரங்காவையும் அதில் போடலாம். இந்த சுண்டக்காய் வத்தல், கொத்தவரங்காய் வத்தல் எல்லாம் என்ன பண்ணணும்னா, சிம்லியே வச்சு வதக்கி எடுத்துக்கணும். அப்போதான் குழம்பு டேஸ்டாக இருக்கும். கொஞ்சம் கலர் மாறணும். ஹை ஃப்ளேம்ஸில் வச்சிங்கன்னா தீஞ்சிடும். இப்போ பாருங்க, கொத்தவரங்காய் வத்தலை நான் வறுத்து எடுத்துட்டேன். ஏன்னா அது சீக்கிரம் தீஞ்சிடும், போட்ட உடனே அது கலர் மாறிடும். ஆனால் சுண்டக்காய் பாருங்க, இன்னும் இருக்கு, இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும். இந்த கலரை விட கொஞ்சம் அடுத்த கலருக்கு வந்தால் தான் உங்களுக்கு குழம்பு ருசியாக இருக்கும். பாருங்க, சுண்டக்காவும் ப்ரௌனாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது குழம்பு தாளிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கடுகு போடணுங்க. இந்த கடுகு பொரியணும். பொரிஞ்ச உடனே தான் அடுத்ததை போடணும். சில பேர் அவசரப்பட்டு கடுகு பொரியாமே போட்டுடுவாங்க. இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நான் இனிஷியல் ஸ்டேஜில் பண்ணேன். கடுகு நல்லா பொரியிற நேரத்தில் தான் இந்த காஞ்ச மிளகா, அப்புறம் வடகம், அதுக்கப்புறம் ஜீரகம் இதெல்லாம் போடணும். இப்போ பாருங்கள், காஞ்ச மிளகா, ஜீரகம், வடகம் இதெல்லாம் போடுறோம் நம்ம. இதில் போட்ட உடனே ரொம்ப விடாதீங்க. இந்த வெள்ளைப்பூண்டை போட்டுடுங்க. ஏன்னா தீரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே வெள்ளைப்பூண்டு போட்டணும். இந்த வெள்ளைப்பூண்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். கசப்பான குழம்பு சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சுன்னா இந்த சுண்டக்காய் வத்தல், இந்த மாதிரி கொத்தவரங்காய் வத்தல் எல்லாம் இதே எண்ணெயிலே வதக்கிட்டு அதே எண்ணெயிலே தாளிச்சிடலாம். பட் இந்த ரொம்ப குழம்பு கசப்பாக வேணாம், எங்களுக்கு அந்த சுவை ரொம்ப எங்களுக்கு பிடிக்கலன்னா தனியாக ஒரு கடாய் எடுத்து இந்த வத்தல் வரைக்கும் வதக்கிக்கிட்டு கடைசியாக குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். இங்கே பாருங்கள், இந்த பூண்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆகுது இல்லைங்களா, அந்த டைமில் வெள்ளை வெங்காயத்தை போட்டுடணும். இது கொஞ்ச நேரம் வதங்கட்டோங்க. இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம், வெள்ளைப்பூண்டு எல்லாம் நல்லா ப்ரௌனாக ஆயிடுச்சுங்க, கோல்டன் ப்ரௌனாக. இந்த மாதிரி ஆச்சுன்னா உங்கள் குழம்பு இதில் நம்ம பாட்டிங்கெல்லாம் கிராமத்து ஸ்டைலில் செய்வாங்க பாருங்க, அந்த மாதிரி குழம்புங்க இது. இந்த ரெசிபி எங்கள் பெரியத்த கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேங்க. மாதிரி வெங்காயம், பூண்டு நல்ல டார்க் ப்ரௌன் ஆச்சுன்னா இந்த குழம்பே தனி ருசி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ட்ரஸ்ட் மீ, இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும், கிராமத்து ஸ்டைலில் இருக்கும். ஒரு கைப்பிடி சாப்பிட்றவங்க ஒரு 4 கைப்பிடி சாப்பிடுவாங்க, அவ்வளோ ருசியான குழம்பு. அதுக்கு என்ன ஒரு சீக்ரெட்னா, இந்த வெங்காயமும் இந்த வெள்ளை பூண்டும் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் மாறணும். அப்போ தான் இந்த குழம்பு கிராமத்து ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ நான் வெஜிடேரியன் சாப்பிட்றாங்கல்ல, அந்த மீன் குழம்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரும் இதோட டேஸ்ட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளியை போட்டுக்கோங்க நீங்கள். இப்போ அடுப்பை கொஞ்சம் ஃப்ளேம்ஸ் ரைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். தக்காளி கொஞ்சம் வதங்கணும். இப்போ தக்காளி போட்டதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போடணும். இது வீட்லேயே விரலி மஞ்சள் வாங்கி வெயிலில் காய வச்சு மெஷினில் அரைச்சதுங்க. நான் இந்த பேக்கெட் மஞ்சள் தூள் வாங்குறதில்ல, அதனால் இது ஓரளவுக்கு தான் நமக்கு கலர் வரும். வெயில் காலத்தில் இதெல்லாம் செய்யலாங்க. நீங்கள் விரலி மஞ்சளை நல்லா காய வச்சு ஒரு 1/2 கிலோ காய வைக்கலாம். டெய்லி ஒரு 4 நாளைக்கு காய வச்சிங்கன்னா போதும். அதை மெஷினில் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 மாதம் கட்டாயம் வரும். இப்போ இதில் நான் 4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்குறேங்க. இது மிளகா தனியாக கலந்த மிளகாத்தூள். இதை நான் போடுறேன். குழம்பு கொஞ்சம் காரம் இருந்தால் தானேங்க நல்லாயிருக்கும். இந்த குழம்பு நல்லா காரசாரமாக இருக்கும்.
இப்போ என்ன ஆகுது, எண்ணெய் எல்லாம் உறிஞ்சிருச்சு இல்லைங்களா? இந்த மாதிரி டைமில் கொஞ்சமாக தண்ணி, நிறைய கிடையாது, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நீங்கள் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மூடி வச்சுடுங்க. இப்போ இந்த தக்காளி இதிலே வெந்துடும். இப்போ பாருங்கள், வெந்துட்டுருக்கோம். இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நல்லா அந்த தக்காளி வந்து நம்ம மூடி வச்சோம் இல்லைங்களா 5 நிமிஷத்துக்கு, அதுலேயே நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா புளி கரைச்சி ஊற்றணுங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா நெல்லிக்காய் சைஸ் புளி, அதை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கிறேன், அதை ஊற்றிடணும். இதில் புளி தண்ணி எப்போவுமே கரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதை வடிகட்டிக்கணுங்க. அப்படி இல்லைன்னா அந்த மண் கல் எல்லாமே இருக்கும். இப்போ இந்த கரைச்சி வச்ச புளி தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் சுண்டக்காய் வத்தல்லையும் உப்பு இருக்குங்க, கொத்தவரங்காலையும் உப்பு இருக்கும், அதனால கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறது நல்லது. நான் ஒரு 3 டீஸ்பூன் போடுறேங்க. இப்போ இந்த குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாங்க. ஒரு 1/2 டம்ளர் அந்த மாதிரி. நிறைய தண்ணி ஊற்றினா குழம்பு நல்லா இருக்காது. இப்போ என்ன பண்ணணும், கடைசியாக நம்ம வறுத்து வச்ச கொத்தவரங்காய் வத்தலையும் சுண்டக்காய் வத்தலையும் இந்த குழம்புல சேர்த்துக்கணும். குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வத்தலுங்களை சேர்த்துக்கணுங்க. குழந்தைங்களுக்கு இந்த சுண்டக்காய் ரொம்ப நல்லதுங்க. வெள்ளை சாதத்தில் நெய் போட்டு லைட்டாக நீங்கள் எண்ணெயில் வதக்கியோ இல்லை நெய்யில் வதக்கியோ கொடுத்தா வயிற்றில் இருக்கிற பூச்சி எல்லாம் வெளியே வந்துடும். வயிறு வலிக்காது குழந்தைங்களுக்கு, பெரியவங்களும் சாப்பிடலாம். இதெல்லாம் நம்ம சமையலில் வந்து நம்ம மறந்துடுறோம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி குழம்பு வகைகள்லாம் பெரும்பாலான நம்ம மக்கள் வந்து மறந்துடுறாங்க. இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாளாவது செஞ்சு சாப்பிடணும், இந்த மாதிரி வத்த குழம்பெல்லாம். பார்த்தீங்களா குழம்பு எப்படி கொதிக்குது பாருங்க, உங்களுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி குழம்பு கொதிக்க சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் மூடி வச்சிடலாம். அப்போ அந்த வாசனை எங்கேயும் வெளியே போகாது. கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம் அடுப்பை. இப்போ இந்த காரக்குழம்பு வந்து நீங்கள் ஒரு சின்ன பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வெல்லத்தை வந்து லைட்டாக பொடி பண்ணி இதில் போட்டுடுங்க. இந்த சூடுலேயே இது கரைஞ்சிரும். இது ஆப்ஷனல் தாங்க. கிராமத்து ஸ்டைலு சுண்டக்காய் கொத்தவரங்காய் வத்தல் குழம்பு ரெடி. இதை வீட்டில் சமைச்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.